வணக்கம்ப்பா. இப்போ சாயந்தரம் நேரத்தில் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் விளக்கேற்றணும். என்னதான் நம்ம கரண்ட்டில் லைட்டு போட்டாலும் விளக்கேற்றிட்டு நம்ம அது வாடிக்கையாக வரக்கூடியது. விளக்கேற்றி சாமி கும்பிட்டா வீட்டில் லட்சுமி வந்து தங்குவாள் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்படி இருக்கும்போது விளக்கேற்றின பிறகு விளக்கேற்றுறீங்களோ ஏற்றலையோ, ஒரு சிலர் வந்து வேலைக்கு போய்ட்டு வந்து விளக்கேற்ற நேரம் இல்லை, நாங்கள் காலையில் ஏற்றுறதோட சரி அப்படிங்கிறவங்க லைட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் தலை வாரக்கூடாது, விளக்கு வச்ச பிறகு வீடு பெருக்கக்கூடாது, விளக்கு வச்ச பிறகு இந்த பேன் சீவக்கூடாது, அப்புறம் விளக்கு வச்ச பிறகு குப்பைகளை வெளியே வீட்டெல்லாம் கூட்டி அந்த குப்பையை கொண்டு அள்ளி வெளியே போடக்கூடாது. இந்த அயன் பண்ண கொடுக்குறோம்னா இதெல்லாம் அழுக்கு துணியை வந்து இந்த துவைக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, துவைக்கிறதுக்கு. விளக்கு பொருத்தினோன்னு கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி அயன் துணியும் அயன் பண்ணுற துணியும் விளக்கு பொருத்தின பிறகு கொடுக்கக்கூடாது, வாங்கிக்கலாம், கொடுக்கக்கூடாது. இதுலையெல்லாம் லட்சுமிகரமாக இருந்தால் இதெல்லாம் லட்சுமிகரமாக வீடு இருக்கும், வீடு நல்லா செழிப்பாக இருக்கும். அதனால் விளக்கு பொருத்தின பிறகு இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. நான் சொன்னபடி வீடு வாசல் கூட்டி செஞ்சு நீங்கள் விளக்கு பொருத்துங்க.